உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பக்கத்துல பெரும்பத்து அப்படி கிராமத்துல ஒரு பட்டிய சமூகத்தவர் சேர்ந்தவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. ஒரு வடமாநில தொழிலாளர் ஒரு 6 பேர் காயப்பட்டு வெட்டப்பட்டு மருத்துவமனையில இதா இருக்காங்க. அந்த குற்றம் செஞ்ச கொலைகார கும்பலை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணிட்டாங்க. அவர்களுக்கு சட்டத்தின் முன்பு என்ன தண்டனை கொடுக்கணுமோ உயர்ந்த தண்டனையை கொடுங்க, தூக்கில கூட போடுங்க, என்கவுண்டர் பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க. ஏன்னா அவர்களை வாழ தகுதியற்ற மிருகங்கள். இப்ப இதில் நம்ம கவனிக்கப்படணும்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முகமுடி போராளிகள், புரட்சியாளர்கள், சமத்துவவாதிகள், சாதி ஒழிப்பு நக்கிகள் இவருக்கு தான் நம்ம கேள்வி. ஏன்னா இந்த இணையதளத்துல வந்து எப்படின்னா நான் கவனிச்ச வரைக்கும் இந்த ஒரு முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தவறு செஞ்சா மட்டும் அப்படியே மிகப்பெரிய மீம்ஸ் போடுறவங்கல இருந்து பத்திரிகை விவாதங்கள்ல இருந்து டிவி விவாதங்கள்ல இருந்து கண்டனம் இந்த இயக்குநர்கள் இருந்து நடிகர் முதற்கொண்டு அரசியல் முதற்கொண்டு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதிப்புனா அதே பட்டியல் சமூக மக்கள் பட்டியல் அல்லாத மக்களுக்கு ஒரு பாதிப்புனா எவனும் குரல் கொடுக்க மாட்டீங்களா? அதே பட்டியல் சமூகத்துக்கு வந்தா உசுர், மத்தவனுக்கு வந்தா மசரா? இதே சமூகத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜோதி முருகன்ற ஒரு இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டாரு. எவனுமே கண்டன குறிப்பிட்டு கொள்ளலாம். இதே தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் வெட்டி கொல்லப்பட்டாரு. லட்சுமணன் அப்படின்னு இளைஞர் 13 வயசு இளைஞன் கொல்லப்பட்டானே. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தேவர் சிலை மீது பாம்பு வீசினாங்க. யாரு? பட்டியல் சமூகத்தை வீசினாங்க. மேலூர்ல ராம்பிரகாஷ் அப்படின்ற ஒரு கள்ள சமூகரை வந்து இப்ப 3 பறைய சமூக மக்கள் வெட்டி கொண்டாங்களே. ஏன்னா அப்பெல்லாம் எவனுமே குரல் கொடுக்கல. இப்ப வந்து ஒளி பொங்குறீங்க. நீங்க குரல் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. குரல் கொடுங்க, குரல் கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உடனே நீங்க வந்து இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்து அந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்து. நான் வந்து ஓப்பனா சொல்றோம், நான் என் சமூகத்துக்காண்டி பேசுறேன், சரியா? உன்னைய மாதிரி நாங்க வந்து சமூக சாதி ஒழிப்பு, நான் சமத்துவவாதி, சமூக புடுங்கி அப்படிலாம் வந்து பேசல. அப்ப என்னை வந்து நீ கேள்வி கூடாது. உடனே நீ வந்து நீ சமூக நான் வந்து புரட்சியாளன் அப்படி நீ வேஷம் போட்டுக்கிட்டீங்களா? அந்த வேஷத்தை தான் உனக்கு கேட்கறோம், சரியா? இப்போ இதை விட்டுருங்க. இங்க இப்போ நேத்தெல்லாம் ஒருத்தன் நம்ம சிவகங்காரன் ஒருத்தன் இந்த பிகாஸ் நடத்த முத்துக்குமரனா அவன் பேர் என்ன பெரிய புடுங்கி இப்போ வந்து அப்படியே கண்ணீர் வழிக பேசுறேன். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒட்டச்சத்திரத்துல சங்கரபாணி அமைச்சர் அவருடைய அடியார்கள் வந்து ஒரு அருந்ததி இளைஞரை வந்து ட்ரில்லு போட்டு பிறப்பூரை பார்த்து கொண்டிருக்காங்க. அதை பத்தி இங்க ஏன்னா எந்த ஒரு மீடியாக்களும் விவாதம் பண்ணல. எந்த ஒரு கட்சிக்கான இன்னைக்கு கொடுக்குற இந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித் இப்ப பேசுறீங்களா அல்ற சில்லற எல்லாம் நாய்கள் வந்து ஏன்டா என்ன குரல் கொடுக்கல? நீங்க தாண்டா மிகப்பெரிய ஐயோக்கி, நீ தாண்டா சாதியை வளர்க்குறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த 4 பேரை வச்சு இந்த முக்குள சமூகத்தை பூரா எழுதுற பாத்தீங்களா? இவர்கள் வந்து காட்டு மிராண்டிகள், ஆப்பிரிக்க என்ன குற்றப்பரம்பரையினர், கைரேக பரம்பரையினர், அது இதுன்னு உங்க வயசு எழுதுறீல. இவங்கெல்லாம் மனித தன்மை அற்றவர்கள் அப்படின்னு எழுதுறீல. இப்ப அதே மாதிரி நான் சொல்றேன், இவரு நல்லக்கண்ணையா வந்து மரவர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்ப அவரை வச்சு ஏன் சமூகத்தை வந்து நல்ல சமூகம் ஒப்பிட மாட்டேற? கிருஷ்ணன் இதுல இருந்தால பாண்டியன், அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, அவர் முக்குள சமூகத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி முக்குளத்து சமூகம் சேர்ந்தவர்கள் எவ்வளவு ஒரு சாதி ஒழிப்பு பேசக்கூடியவங்க இருக்காங்க, சீர்திருத்தம் பேசக்கூடியவங்க இருக்காங்க, அதிக வர்க்க பேதத்தை ஒழிக்கக்கூடியவங்க இருக்காங்க, எவ்வளவு இருக்காங்களே. அவங்கள